வாங்க உட்காருங்கம்மா, வாங்க உட்காருங்க. சீக்கிரம் ஆகட்டும். 15 நிமிஷத்துக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. ஒரு சின்ன சிக்கல் வந்துருச்சுமா. கார் வழியில ரிப்பேர் ஆகி மேளவாத்தியம் வாசிக்கிறவங்க மாட்டு வண்டியில வந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கம்மா. அப்படின்னா அவங்க வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணணுமா? மங்களவாதியம் இல்லாம மாங்கல்யம் கட்டுறது நல்லா இருக்காதுமா. இந்த லேபர் கூட்டமே எப்பவும் இப்படித்தான், எதையுமே ரெடியா வச்சிருக்க மாட்டாங்க. இனி அந்த மேளவாதியம் வந்த மாதிரி தான் இங்க கல்யாணம் நடந்த மாதிரி தான். வாங்க டாடி, நம்ம போலாம். மேளம் இல்லாட்டி என்ன கண்ணு, நீ இருக்கல்ல. மேளத்துக்கு என் பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்? அடடடடடட, உன் பொண்ணு லேசா நினைக்காத மாமா. அது பாடியே பெரிய ரெக்கார்டிங் தியேட்டர். உடம்பெல்லாம் ஸ்வரமயம். ட்ரம்ஸ், டோலக்கு, சித்தாரு, ஒண்ணு என்ன, ஒவ்வொரு வாத்தியத்திலையும் ஒரு மியூசிக் வரும். என்னாட்டம் வித்வான்கள் கையில பட்டா தியேட்டரே அதிர்ந்து போயிடும். யோ அம்பளவனா ஐயா, பேண்ட் மேலனா நான் வாசிக்கிறேன். கல்யாண விஷயத்தை நீ கவனிச்சுக்க. சரிங்க. மாமா, எப்படி நம்ம கச்சேரி? அசத்திட்டீங்க மாப்பிள. ஐயோ, பொண்ணு புறப்பட்டுச்சு. பேபி, மேரேஜ் எப்படி நடந்தது? என்னங்க நான் கேக்குறேன் பதில் சொல்லாம போயிட்டு இருக்கானே. இப்பதானே ரெக்கார்டிங்கே நடந்துச்சு. ரெக்கார்டிங்கா? நிம்மி, நிம்மி, நிம்மி.